இன்டென்ஷனல் லிவிங். இப்படித்தான் நான் வாழப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை. நிறைய பேருக்கு அது இல்ல. ஆசை இருக்கு, நடந்தா நல்லது அப்படி ஆசை இருக்கு, பணக்காரனானா நல்லது அப்படி ஆசை இருக்கு. ஆனா நீங்கள் தீர்மானம் எடுக்காத எதற்கும் தேவனுடைய தயவு வெளிப்படாது. தானியேல் தன்னை ராஜாவினுடைய போஜனத்தினால் தீட்டுப்படுத்திக் கொள்கிறதில்லை என்று தீர்மானம் பண்ணினால் அந்த அதிகாரியினுடைய கண்கள்ல தேவன் அவனுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். எப்ப கிருபை விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க தீர்மானம் எடுக்கும்போது இப்படிதான் நான் வாழ போறேன், இல்லைன்னா எப்படி எதை வேணா நான் அக்செப்ட் பண்ணிப்போம். நான் ஒவ்வொரு நாளும் எதை எதை செய்யறேன் அப்படின்றத நீங்க யோசித்து பார்த்து இதை ஏன் செய்யறன்ற கேள்வி உங்களுக்கு இருக்குதான் பார்க்கணும். சோ இந்த இன்டென்ஷனல் லிவிங் நிறைய பேருக்கு இல்ல, ஆனா நல்லது. எத்தனை பேர் வாழ்க்கையில நீங்க படிக்கிற காலங்கள்ல கண்டிப்பா இந்த முறை ஃபெயில் ஆகி ஆகணும் அப்படின்ற தீர்மானத்தோட பரிசு எழுதிருக்கிறீங்க. கண்டிப்பா ஃபெயில் ஆகணும்டா இந்த முறை அப்படின்னு யாரும் அப்படி எழுதிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாராவது ஒருத்தர் வேணும்ட்டு அப்படி பண்ணிருக்கலாம், ஆனா பொதுவா அப்படி எழுதுறது இல்ல. ஆனா நம்ம ஃபெயில் ஆயிருக்கோம். அந்த பரீட்சை கூட கண்டிப்பா ஃபெயில் ஆகணும் அப்படின்ற தீர்மானத்தில் எழுதல. ஆனா ஏன் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா பாஸ் ஆகணும்ன்ற தீர்மானத்தில் எழுதல. கண்டிப்பா இந்த முறை பாஸ் ஆகி ஆகணும் அப்படின்ற தீர்மானத்தில் எழுதல. அப்படிதான், அதனால ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் ஆயிடுறோம். எப்ப கண்டிப்பா பாஸ் ஆகி ஆகணும்னு ஒரு தீர்மானம் வைக்கிறோமோ அப்ப அதுக்கு ஏற்றது போல படிப்போம், அதுக்கு ஏற்றது போல நேரத்தை செலவு பண்ணுவோம், அந்த முறை பாஸ் பண்ணிடுவோம். ஆனா எந்த தீர்மானமும் நான் எடுக்கல அப்படின்னா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் பணக்காரங்க ஆகிறது கூட. நான் யாருமே இங்க ஏழையா இருக்கணும்னு தீர்மானம் எடுக்கிறது இல்ல, நான் ஏழையாத்தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறது இல்ல. ஆனா நான் பணக்காரனா ஆகணும்ன்ற தீர்மானம் எடுக்காததுனால நம்ம ஏழைகளா இருக்கும், ஏழைகள் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். சோ புரிந்து கொள்ளணும் இன்டென்ஷனல் லிவிங்னா என்னன்னு சொல்லிட்டு. நம்முடைய வேல்யூஸ், நாம எதை மதிக்கிறோமோ அதை மட்டுமே தெரிந்து கொள்வோம், அதை நோக்கியே நம்ம வாழ்வோம் அப்படின்னு யோசிக்கிறதா இன்டென்ஷனல் லைஃப்.